Good morning, champions. This is Professor Aswin from Government College of Technology. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்ட்ரக்சருக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் டிஃபரெண்ட் பேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன். ஏன்னா ஸ்ட்ரக்சருக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 0 தானே வரும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா ஸ்ட்ரக்சர்லயே வேற ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரா பார்ப்போம். சரிங்களா? அப்ப ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சருக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 0வா இருக்கும். ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சருக்கு degree of freedom 0. So statically indeterminate na negative வந்துரும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து நெகட்டிவ் வந்துரும். ஸ்டாட்டிக் டிட்டர்மினேட்னா 0 வந்துரும். ஸ்பெரிக்கல் பேருக்கு வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 0, அதே டிகிரி ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து 6 மைனஸ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னால 3. சிலிண்ட்ரிக்கல் பேருக்கு வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 2, அப்ப அங்க டிகிரி ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் 4. ஸ்க்ரூ பேருக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 2 கிடையாது, 1 தான். அது வந்து இங்க தப்பா இருக்கு. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து ஸ்க்ரூ பேருக்கு வந்து 1, அங்க வந்து டிகிரி ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து 5. ரெவல்யூட் பேருக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1, ஸோ டிகிரி ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து 5 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனவே அன்புக்குரிய மாணவர்களே, நீங்க இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பத்தி ஒரு அற்புதமான கருத்துக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டெக்னிக் கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா ப்ரொஃபசர் டாக் சேனல் லைக் பண்ணுங்க. நீங்க டெக்னிக்கலா ஒரு எல்லையில்லா வளர்ச்சியை நோக்கி நகருங்க. எல்லையில்லா நாலேஜை பெறுங்க. எல்லையில்லா அறிவு வந்து உங்களுக்கு எல்லையில்லா வளர்ச்சியை தரும். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.